ப்ளசன்ட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா பேரட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம். பேரட் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்குமா. எல்லா பேர்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பேரட் பார்த்திங்கன்னா ஹியூமன் மாதிரியே பேசக்கூடிய கெப்பாசிட்டி பேரட்டுக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேரட் வந்து மொத்தம் இந்த த்ரூ அவுட் த வேர்ல்டு நம்ம சர்வே பண்ணி பார்க்கும்போது 372 ஸ்பீசிஸ் வந்து இருக்குதான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரட்டை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆவரேஜாக பேரட் வந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும்னா 30 இயர்ஸ் இருக்குமா, உயிர் வாழுமா. சில ரேர் ஸ்பீசிஸ்லாம் 80 வருடம் இல்லை அதுக்கு மேலேயும் அதனால் உயிர் வாழ முடியுமா பேரட்னால். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரட்டை அது வந்து கால்னாலையும் பீக்கை யூஸ் பண்ணி தான் அது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணும். அதனால் ஃபீட் பாதத்தை யூஸ் பண்ணியும் சாப்பிட முடியுமா. இட் கேன் ஏபிள் டு ஹோல்ட் ஆர் கேட்ச் த ஃபுட் இஸ் ஈஸி வே டு இன்டேக். சாப்பிட முடியுமா ஈஸியாக. தட் இஸ் இட்ஸ் கலெக்டிவ்லி கால்ட் இட் அஸ் ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை இதனால் சாப்பிட முடியும். இட் கேன் ஏபிள் டு ஈட் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் பேரட்டுடைய குரூப்பை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பென்டமோனியம் அப்படின்னு சொல்லலாம். பென்டமோனியம் அப்படின்னா எ குரூப் ஆஃப் பேரட்ஸ் கலெக்டிவ்லி கால்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரட்டே ரொம்ப டைனியாக ரொம்ப குட்டியாக சின்னமாக இருக்குமா சில ரேர் ஸ்பீசிஸ். அந்த மாதிரி பேரட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிக்மி பேரட் அப்படின்னு சொல்கிறாங்க.